Hi friends, welcome back to Ignopals. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக அதோட டைட்டில்ஸ் தென் டாபிக்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் நம்ம ப்ராஜெக்ட் டாபிக் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 8 ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா என்ன ப்ரோக்ராமோட ரூல்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி ப்ரோக்ராமோட ரூல்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராம்ஸோட ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸோடு தான் இருக்கும். ஏன்னா வந்து அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்டோட ஹேண்ட் புக்கை நல்லா படிக்கணும். ஸோ நமக்கு படித்து புரியலை அப்படின்னா நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற அகாடமிக் கவுன்சிலர்கிட்ட நம்ம பேசி அந்த ரூல்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து என்னென்னா நமக்கு பிடிச்ச ஏரியாவை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த டாப்பிக்கில் எந்த ஏரியாவில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். அப்படி நமக்கு பிடிச்சதுனால தான் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும்னா அதை நம்ம டைமுக்குள்ளே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் இல்லையா? அதனால் அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நம்ம செலக்ட் பண்ணுற டாப்பிக்கு தேவையான டேட்டா ரிசோர்ஸு அதுக்கப்புறம் இல்லாமல் டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எப்போவுமே ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணும்போது அதனால் நமக்கு வந்து ஃபுல்லாக நம்மளால் முடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு நம்மளோட கைட்ஸ்கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சில அட்வைஸில் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டாப்பிக்கே சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம டாபிக் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி யாராச்சும் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட பேப்பர்ஸ் புக்ஸு ஜேர்னல்ஸு எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளோட ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி அதை யோசித்து அதை நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம பாயிண்ட்டை எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு நம்ம சைடில் ஒரு புதுசாக ஒரு இனோவேட்டிவாக ஒரு நம்ம ரேஞ்சுக்கு வந்து நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி ரிவ்யூ பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கரியர் கோல்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த டாபிக் செலக்ட் பண்ணுறதுனால நம்ம ஃப்யூச்சரில் இந்த டிகிரி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த டாபிக் செலக்ட் பண்ணோம்னா நம்மளோட ரெஸ்யூம் வெயிட்டேஜாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற ஜாபுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா கைடுகிட்ட அட்வைஸ் கேட்கணும். நம்ம ப்ராஜெக்ட்ஸை பற்றி கைடுகிட்ட நம்ம ஐடியாஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கைடு நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கோ இல்லை அவர் கொடுக்குற புது ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபுல்லாக ஒரு ஹெல்ப்பு கிடச்சதுன்னா நம்மளால் கொஞ்சம் கூட அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து டைட்டிலை வந்து கிளியராக வச்சுக்கணும். ஒரு நம்ம ப்ராஜெக்டோட டைட்டிலை வந்து ரொம்ப இனிவேட்டாகவும் சீக்கிரம் வந்து எல்லாராலையும் அதோட சர்டைன் கோல் என்ன அது ஃப்யூச்சருக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த டைட்டிலோட நேம் வந்து கிளியராக இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்னாப்ஷாட்ஸோட டிராஃப்ட் பண்ணோம். நம்ம ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்ன அதோட மெத்தடாலஜி என்ன அதோட டைம்லைனை ஒரு சம்மரி மாதிரி எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு கூட நம்மளால் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா வீடியோக்கு அப்புறம் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். வேறொரு அப்டேட்ஸோட
நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Until then, take care. Bye bye. Thank you friends.